புனித வெள்ளி அல்லது ஆண்டவரின் திருப்பாடுகளின் வெள்ளி என்று கூறலாம். நாம் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் துக்கம் அனுசரிக்கிறோம். சிலுவை மரணத்தை தந்த மனிதர்களை கூட மன்னியும் என்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது இயேசு இறைமகன் ஆனார். அவரின் சாயலாயிருக்கும் நாம் பாவத்தை விடுத்து அவரோடு இணைவோம். புனித வாரத்தின் கடைசி 3 நாட்கள் இயேசுவின் சோதனை, மரணம், உயிர்ப்பு, இதை நினைவு கூர்கிறோம். இந்த துக்கமான நினைவு நாளில் ஆலய மணிகள் அமைதி காக்கின்றன. பலிப்பீடங்கள் வெறுமையாக உள்ளன. உயிர்ப்பு பெருவிழா வரும் வரை புனிதமான அமைதியான சூழல் உருவாகிறது. இந்த புனித வெள்ளியின் இருளே உயிர்ப்பு நாளின் வெளிச்சம். சிலுவை மரம் பதறுகிறது இயேசு சிலுவையை சுமந்த போது. ஆணிகள் அலறுகின்றன இயேசுவின் கரங்களை துளைத்த பொழுது. சுத்தியல் கத்தி அழுகின்றது இயேசுவின் கால்களில் அடித்த போது. கல்வாரி மலை கூக்குரலிடுகிறது இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது. முள் வலியால் துடிக்கிறது இயேசுவின் தலையில் இறக்கிய போது. கல் கதறி அழுகிறது இயேசுவின் பாதங்களில் குத்திய போது. நம் மனம் வலிக்கிறதா நாம் பாவங்கள் செய்த போது? நம் பாவங்களால் தானே இந்த கொடூர நிலை. சிந்திப்போம். மனமாற சிலுவையை உற்று நோக்குவோம். உலகத்தின் இரட்சணியம் இதிலேதான் தொங்கியது. மனம் வருந்தி அழுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு சிலுவை சாவு எதிர்பாராத நிகழ்வாக இருக்கவில்லை. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த நாள் முதல் இந்த நாளுக்காகவே தம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். சிலுவை சாவால் மனிதரின் பாவத்திற்கு கழுவாயானார். சிலுவை மரமே நீ சொல், இயேசுவின் உடலே உலகும் காற்றே நீ சொல், இயேசுவின் உடலெங்கே. அன்பு நிறை இறைமக்களே, இன்று நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவரது இறப்பையும் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பாடுகளும் சிலுவை மரணமும் மனிதர்களின் கொடூர உள்ளத்தின் கோர தாண்டவங்களை அம்பலப்படுத்துகின்றன. அவரின் உடலை சாட்டையால் குதறி, அவரது முகத்தில் காரி உமிழ்ந்து, தலையில் முள் கிரீடமிட்டு, அவமானத்தின் கொலை கருவியாக சிலுவையை சாவு மேடை வரை சுமந்து செல்ல வைத்து நிர்வாணப்படுத்தி ஆணியால் அறைகின்றனர். ஏழை எளியவர், வறியோர், ஒடுக்கப்பட்டோர், பெண்கள், நோயாளிகள், பாவிகள் போன்ற அனைவரோடும் இயேசு கொண்டிருந்த உறவு ஆட்சியில் இருந்தவர்களை ஆட்டிப்படைத்தன. இதன் விளைவாகத்தான் இயேசுவுக்கு மரணம் திணிக்கப்பட்டது. இந்த கொடூர மூர்க்கத்தனமான நிலையிலும் இயேசுவின் மன்னிப்பும் அன்பும் பெருகி அவமான சின்னமான சிலுவை தியாகத்தின் அடையாளமாகின்றது. எனவே தாய் திரு அவையோடு சேர்ந்து நாம் அனைவரும் இயேசுவின் பாடுகள், சிலுவை மரணம் இவற்றை சிந்திப்போம். நம் வாழ்வை மீட்புக்கு தகுதியுடையதாக மாற்றுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாடானது 3 பெரும் பகுதிகளை கொண்டது. முதலில் இயேசுவின் வேதனைகளை படம்பிடித்து காட்டும் இறைவாக்கு வழிபாடு. இரண்டாவது, அடக்கத்திற்கு முன் இறுதியாக இயேசுவின் முகத்தை காண்பிக்கும் திருச்சிலுவை ஆராதனை. மூன்றாவது, உலக வள்ளலான இயேசு இறுதியில் தம் உடலையும் நமக்கு உணவாக தந்தார் என கூறும் திருவிருந்து என்று 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்பொழுது அருட்பணியாளர்கள் சிவப்பு நிறை உடை அணிந்தவர்களாக பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்புற விழுந்து கிடப்பார்கள். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு பெறுகிறோம். தாழ்ச்சியுடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருட்பலியாளருடன் சேர்ந்து நாமும் இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நாம் அனைவரும் முழந்தால் படியிடுவோம்.
இப்பொழுது அருட்பணியாளர்கள் பீடத்தை நோக்கி வருவார்கள். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இப்பொழுது அருட்பணியாளர் இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருள்மாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். எனவே அனைவரும் எழுந்து நிற்போம். இரக்கமே நிறைந்த ஆண்டவரே, உம் திருமகனின் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பாளர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இன்றைய வழிபாட்டின் முதல் பகுதியாக இறைவாக்கு வழிபாடு, அதற்கான முன்னுரை இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. இயேசுவின் திருப்பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கும் நாம் துன்புறும் ஊழியன் வாழ்வில் என்ன நிகழும், வாழ்வு எத்தகையது, அதனால் விளையும் பலன் என்ன என்பதையும், உண்மையான லட்சிய வாழ்விற்காக துன்பத்தை ஏற்க விரும்பிய இயேசு நம் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நாம் அனைவரும் நிறைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்காக தனது லட்சியத்தில் தடம் புரளாமல் இருந்தார் என்று தெளிவுபடுத்தும் இந்த முதல் வாசகத்திற்கு நமது செவிகளை திறப்போம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 12 வரை. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சி உறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது?
இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நான் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமும் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவார் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆவியே
இயேசு பாவம் தவிர்த்து எல்லா நிலையிலும் நம்மை போன்று வாழ்ந்தார். ஆனால் பாவம் தவிர்த்தார். தாழ்ச்சி என்னும் வரத்தை தன் ஆடையாக அணிந்து இறுதி வரை கீழ்ப்படிதல் உள்ளவராக திகழ்ந்தார். நாமும் அவரை போல் உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி எல்லாம் வல்ல இறைவனை நாடுவோம் என்ற உயர் நம்பிக்கையுடன் இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய மற்றும் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழிக்கு அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்தொழியை பாடுவோம். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாய்க்கும் அளவுக்கு அழுகும் சிலுவை சாவையை ஈர்க்கும் அளவுக்கு எழுதிய நற்செய்திபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலன்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று அவர் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எங்களிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை.
என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலது காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயத்தவத் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார். இந்த கயப்பாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். அப்பொழுது இல்லை என்றார். பேதுரு அப்பொழுது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலும் தான் எப்பொழுதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏனிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டு கொண்டவரிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கே தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுவாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்றார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்பொழுது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்திருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்பித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகின்றார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தனர். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல.
அதை உலக ஆட்சியை போன்றதா இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் பொழுது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒருவர் முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகின்றேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவரிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றார். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்பொழுது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவரிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டைவோடு என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி
அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் அந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லியதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாய் பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையிலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரி குளோபாவின் மனைவியுமாகிய மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்ந்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகின்றார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகின்றார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து
யூத அடக்கமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமருவோம். இந்த திருச்சடங்குகள் முடிகின்ற வரை தேவையற்ற நகர்வுகள் இல்லாமல் அமைதியாக பக்தியோடு முழுமையாக நாம் பங்கெடுப்போம். தந்தையே, இவர்கள் என்னை யாரென்று அறியாமல் செய்கின்றார்கள். இவர்களை மன்னியும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது மீட்பரின் இறுதி பயணத்தை நாம் ஒரே குடும்பமாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி மலையில் நமக்காக மரித்த மீட்பரின் மரணத்தை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்துகின்றோம். யாருக்காக இறைவா, யாருக்காக மரித்தீர்? நீர் எனக்காக மரித்தீர். என் குடும்பத்திற்காக மரித்தீர். என் சமூகத்திற்காக மரித்தீர். அந்த அண்ட சராசரத்திற்காக மரித்தேன். தாயும் தந்தையும் தன் குடும்பத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்வது போல நம் மீட்பர் கிறிஸ்து இந்த உலகை புதுப்பிக்க அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் மேற்கொண்ட பயணம் மிகவும் கொடுமையானது, கொடூரமானது, வேதனையானது. அதை நாம் திருச்சிலுவை பாடுகளிலே தியானித்தோம். தத்ரூபமாக அவர்கள் நடித்து காட்டிய பொழுது நமது உள்ளமும் கண்களும் கலங்கியதை நாம் உணர்ந்தோம். யாருக்காக இறைவா, யாருக்காக எனக்காக மரித்தீர்? புனித வெள்ளியன்று பட்டமரம் துளிர்த்ததை நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்க தன்னையே தகன பலியாக தந்தை இறைவனுக்கு தந்திருக்கின்றார். நேற்றைய முதல் வாசகம், ஆண்டுக்கு ஒரு முறை பாவம் பழி போக்க ஆடு ஒன்று கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தம் மக்கள் மீது தெளிக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தின் கடைசி நாள் வரை பிறக்கின்ற அனைத்து குழந்தையும், ஆதி மனிதன் ஆதாம் வரை செய்த அனைத்து பாவங்களும் இன்று ஒரு மனிதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கின்றது. நம்மை மீட்க நமது மீட்பர் தாகமாய் இருந்தார். அவர் தாகம் இன்று தணிந்திருக்கிறது. தியாகமே அவரது தாகம். 33 இளைஞனை நமது பாவங்கள் கொன்று போட்டிருக்கின்றன. எனது சுயநலம், நான் என்ற ஆணவ போக்கு, ஆடம்பர வாழ்க்கை, பாவ வாழ்வு, தான் தோன்றித்தனம், பணம், பதவி, பட்டம், இவை அனைத்து நமது மீட்பரை சிலுவையில் கொன்று போட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இங்கு கண்ணீர் வடிப்பதற்கும் வேதனைப்படுவதற்கு மட்டும் வரவல்ல, மாறாக நமது வாழ்வை
மாற்றி பார்ப்பதற்கு வந்திருக்கிறார். சிலுவையிலே அவர் உதிர்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிர் நிறைந்தது, உணர்ச்சி மிக்கது, ஆற்றல் மிக்கது. ஆகவே இந்நாள் வந்தோம் சென்றோம், அடுத்த ஆண்டு எப்பொழுது வரும் என்று சென்று விடாமல் எதற்காக கிறிஸ்து மண்ணிலே மலர்ந்தார், எதற்காக இத்தகைய கொடிய பாடுகளையும் கொடூர மரணத்தையும் அனுபவித்தார், அதை உணர்ந்து நீங்களும் நானும் வருந்த வேண்டும், வருந்தி திருந்த வேண்டும். அதற்காகத்தான் மாபெரும் இயேசு தன்னையே தகன பலியாக தந்தை இறைவனுக்கு தந்திருக்கின்றார். தாகமாயிருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு நமது உள்ளத்தின் மீது தாகமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமது புனித வாழ்வின் மீது தாகமாயிருக்கிறார். ஆகவே அவருக்கு நமது இதயத்தை தருவோம், நமது உள்ளத்தை தருவோம். இயேசுவினுடைய நற்செய்தி பண்புகளை நாம் வாழ்வாக்குவோம். இன்றைய உலகம் எதன் மீது தாகம் கொண்டிருக்கிறது? பணம் பொருளின் மீது, செல்வாக்கின் மீது தாகம் கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் கடவுளை மறந்து, மனிதநேயத்தை மறந்து வாழுகின்ற இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று உலகம் முழுவதும் நல்ல வெள்ளியை தங்கள் இதயத்திற்குள் வைத்து பூஜிக்கின்றது. காரணம் என்ன? இயேசுவின் மாபெரும் தியாகம். அன்பு சேவையாக மாறுகிறது, சேவை தியாகமாக விரிகின்றது. அந்த தியாகம்தான் 33 வயது இளைஞன் நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தில் நமது பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றன. இதை உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனும், உணர்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் பாதையில் பயணிக்க வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். கல்வாரியிலே ஒரு அதிசய நிகழ்வு நடந்தது. 2 கள்வர்கள் இயேசுவின் வலப்புறமும் இடப்புறமும் நிறுத்தப்பட்டார்கள். அதில் ஒரு கள்வன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறான். நல்ல கள்வன் என்று நாம் அவனை அழைக்கின்றோம். அவன் இயேசு 5000 பேருக்கு 5 அப்பங்களை பகிர்ந்த பொழுது அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இறந்த லாசரை உயிரோடு எழுப்பிய பொழுது அவன் அதை கண்டு இயேசு மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. கானா ஊரிலே திராட்சை ரசம் தீர்ந்து போன பொழுது 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த தண்ணீர் ரசமாக மாறியதை அவன் பார்த்து மனம் திரும்பவில்லை. மாறாக எப்பொழுது இயேசு மீது நம்பிக்கை கொள்கிறான் பாருங்கள். தன்னை போல ஒரு கைதியாக, ஒரு குற்றவாளியாக, தன்னை விட மோசமாக தண்டிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்துவானவர் இருக்கின்ற பொழுது அந்த கள்வன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கின்றான். இந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவைப்படுகின்றது. நிராயுதபாணியாக இருக்கின்றார், குற்றவாளியாக நிற்கின்றார், சபிக்கப்பட்டவராக இருக்கின்றார். ஆனால் அந்த நிலையிலும் இந்த மனிதன் உன்னதமானவன், இவனே வாழும் இறைவனின் திருமகன் என்பதை அவனது உள்ளம் உணர்ந்ததை அவன் வார்த்தைகள் சொல்லுன. நீர் ஆச்சுரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறும். அன்புக்குரியவர்களே, நல்ல கள்வனின் நம்பிக்கை கண்டு இயேசு ஒரு நிமிடம் மெய் சிலிர்த்து போனார். காரணம் என்ன? அவர் சிலுவையிலே சிறு நேரத்தில் அவர் சாக போகிறார். இந்த நிலையிலும் ஒரு மனிதன் தன்மை நம்பிக்கை கொள்கிறான்.
ஆகவே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற அந்த மாபெரும் ஆச்சரியத்தை நிகழ்த்துகின்றார். புனிதமிக்க கன்னிமரியால் விண்ணகம் நுழைவதற்கு முன்பாகவே இந்த நல்ல கள்வன் இயேசுவோடு நுழைகிறான். இயேசுவின் நம்பிக்கை கொண்டதால் அவன் பாவங்கள் இங்கே உத்தரிக்கப்பட்டன. இந்த இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கெட்ட கள்வனை போல நாம் காட்சியை மட்டும் கண்டுவிட்டு சென்று விடாமல் நல்ல கள்வனை போல உண்மையை உணர வேண்டும். உணர்ந்து அதை நமது உள்ளத்தில் ஒளியாக ஏற்ற வேண்டும். இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவின் சீடராக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனித வெள்ளி நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் வெள்ளியாக மாறும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னும் சிறு நேரத்தில் திருச்சிலுவை ஆண்டவரை முத்தமிடவிருக்கிறார். யூதாஸ் முத்தமிட்டான். இன்னும் பலர் அவரை முத்தமிட்டார்கள். புனிதமிக்க கன்னிமரியால் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவரை முத்தமிட்டாள். பிறகு சிலுவையிலிருந்து இறக்கிய பிறகு முத்தமிட்டாள். நாம் எந்த எண்ணத்தில் ஆண்டவரை முத்தமிடப் போகிறோம்? அதுதான் மன்னிப்பு முத்தமாக இருக்க வேண்டும். தந்தையே, இவர்கள் என்னை யார் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதுதான் கிறிஸ்தவம் உலகத்திற்கு தருகின்ற மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய பரிசு. ஆகவே நாம் ஒருவர் மற்றவரை மன்னிப்போம். அதைதான் நமது தலைவர் விரும்புகிறார். அந்த வார்த்தை தான் இயேசுவை நோக்கி உலகம் திரும்பி பார்த்தது. நம்மையும் உலகம் திரும்பி பார்க்க வேண்டும். காரணம் என்ன? இவர்கள் மன்னிக்கின்றார்கள். கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். ஆகவே நாம் மன்னிக்கின்ற மனிதராக மலர்வோம். அப்பொழுது பட்டமரம் எப்படி பூத்ததோ அதுபோல நாமும் ஒரு நாள் இந்த நல்ல கல்வனைப் போல இயேசுவோடு அவரது விண்ணரசுக்குள் நுழைவோம். ஆமென். இதோ நான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பின் அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்ற நம் ஆண்டவர் இயேசுவின் மரணம் அனைவருக்கும் நிறைவாழ்வளிக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று என்று தலை சாய்த்து தன் ஆவியை தந்தையிடம் கையளித்த இயேசு தன் இறப்பின் வழியாக இவ்வுலகை தன்பால் ஈர்க்கிறார். நமக்காக சிலுவை மரத்தில் தந்தையிடம் குரல் எழுப்பி பேசுகிறார். இறை வாழ்வை நிறைவாக பெற துடிக்கும் நாம் இன்று சிறப்பாக நமது உலக ஆன்மீக தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம் குறைகளை அறிந்த இயேசு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார். இயேசுவின் ஜெபத்தோடு நமது உருக்கமான மன்றாட்டுக்களையும் இணைத்து சிலுவையில் தொங்கும் இயேசு நமக்கு தேவையான அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெற்று தருவார் என்ற நம்பிக்கையில் ஒரே உள்ளமும் மனமும் கொண்டவர்களாய் ஜெபிப்போம். நம் அனைவரும் எழுந்து இருப்போம். யாரும் முழங்கெல்லாம் படியிட வேண்டாம். இந்த மன்றாட்டுக்கள் உதவி பங்கு தந்தை வாசிக்க தந்தை அவர்கள் ஜெபிப்பார்கள். அது முடிந்த பிற்பாடு நாம் சொல்கிற அந்த வழிமுறையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருமாக எழுந்து இருப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாற்றிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறை மக்கள் அனைவரும் இணைந்து ஆமீன் என பதில் கூறுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது ஆட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பேரை அறிக்கையிடுவது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காக மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்று மலபெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக ஜெபிக்கின்ற இவ்வேளையில் தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமை உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயர் ஒருவருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே.
எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை கூவி அழைப்போரின் வேண்டல்கள் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். நம்முடைய வழிபாட்டினுடைய மூன்றாவது நிலைக்கு போகிறோம். திருச்சிலுவை வழிபாடு. அதற்கான முன்னுரையை நாம் முதல்ல வாசிப்போம். அவமானத்தின் சின்னம் என்று அறிந்தும் நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பால் நம்மை மீட்பதற்காக சிலுவையை துணிந்து ஏற்கின்றார் நம் பெருமான் இயேசு. மீட்பரின் கரம் அச்சிலுவை மரத்தில் பட்டதும் அதுவரையில் அது கொண்டிருந்த அவமானத்தின் அடையாளம் என்ற பெயர் மாறி மீட்பரின் அடையாளம், புனிதத்தின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம் என்று பெயர் பெற்றது. ஆகவே நாம் அச்சிலுவையை உற்று நோக்கும் போது இயேசுவின் பண்புகள் நம்மில் ஊற்றெடுக்க வேண்டும். எனவே நமக்கு வாழ்வளிக்கும் இச்சிலுவைக்கு நம் ஆராதனையையும் வணக்கத்தையும் செலுத்துவோம். திருச்சிலுவை ஆராதனை இப்போது நடைபெறுகிறது. உதவி பகுதந்தை திருச்சிலுவை எடுத்து கொண்டு வருவார். முதல் நிலை அந்த இடத்துல நடுவில் வரும்போது தந்தை அவர்கள் திருச்சிலுவை மரமிதோ இதனைதான் தொங்கியது என்று பாடுவார். நம் அனைவரும் இணைந்து நாம் பதில் சொன்னோம். வருவீர் ஆராதிப்போம். இரண்டாம் நிலை மூன்றாவது இதற்கான ஒரு முன்னுரை நாம் வாசிப்போம். திருச்சிலுவையை முத்தி செய்யும் சடங்கு முன்னுரை. முத்தம் நமது அன்பின் நெருக்கத்தை காட்டுகின்ற வெளி அடையாளம். அன்னை மரியாள் தான் பெற்றெடுத்த இயேசு பாலனுக்கு கொடுத்த முத்தங்கள் இன்று துரோகியான தனது சீடன் யூதாசினால் துரோக சின்னமாக மாறுகிறது. பாவியாகிய மரிய மதலேனால் இயேசுவின் பாதங்களுக்கு அருளிய முத்தம்
யூதாஸின் பயங்கர முத்தத்தால் அர்த்தம் இழக்கிறது. சிலுவையை முத்தும் போது பிறருக்கு எதிராக நாம் விளைவித்த நம்பிக்கை துரோகங்களை நினைத்து பார்ப்போம். மனம் திருந்தியவர்களாக இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். பாடகர் குழு பாடுகின்ற பாடல்களை கவனமாக கேட்டு பராக்கில்லாமல் இத்திருச்சடங்கிலே கலந்து கொள்வோம். மிக பிரியமானவர்களே, இது அற்புதமான ஒரு நிகழ்வு. நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் சிலுவை வச்சுருக்க மாட்டாங்க. மாதா சிலுவை இருக்கும், அந்தோனியா சிலுவை இருக்கும், ஏசப்பா சூசியப்பா சிலுவெல்லாம் வச்சுருப்போம். சிலுவை என்றாலே துன்பம் அப்படி நினைக்கிற வேளையில் இந்த நாள் அழகா இந்த பாடல் சொன்ன மாதிரி தான், சிலுவை தான் மீட்பு, சிலுவை தான் ரட்சண்யம். எனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே இந்த வழிபாடு ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாக மாற இருக்கிறது. மொத்தம் 12-13 சிலுவைகள் நம்ம மத்தியில் இருக்கிறது. இந்த வளாகத்தில் ஒரு 4, அந்த என்ட்ரன்ஸ் ஒரு 2, ஆலயத்துக்குள்ள 2 என்று பல இடங்களில் நம்முடைய இளையோர் குழுவினர் உங்களுக்காக சிலுவை வைத்திருப்பார்கள். இப்போது எடுக்கிற இந்த காணிக்கை நான் சொன்ன மாதிரி நம்முடைய புனித பூமி, உங்களுக்கு இயேசு பிறந்து வாழ்ந்த இடம் உங்களுக்கு சென்றவங்களுக்காக தெரியும். அது எப்படிலாம் இருக்கு என்று நம்மகிட்ட அது இல்லை. எனவே பல விதமான இடர்பாடுகள் உள்ளாகி அந்த இடங்கள் எல்லாம் வியாபார ஸ்தலங்களாக மாறி புனித பூமி என்று சொல்கிற ஹோலி லேண்டை இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஹோலி லேண்டை பாதுகாப்பதுக்காக எப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தையர்கள் இதற்காக ஒரு பெரிய தொகையை அங்கே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மாதிரி இந்த கொடுக்குற இந்த காணிக்கை மறை மாவட்டத்துக்கு அனுப்பி மறை மாவட்டத்திலிருந்து அந்த பணம் ரோமாபுரிக்கு அனுப்பப்படுகிறது. எனவே இந்த காணிக்கை நீங்கள் நல்ல அந்த நோக்கத்திற்காக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தினம் அந்த தவக்கால ஊண்டியல்கள் நீங்கள் கொண்டு வந்தவர்களும் அரிசியை கூட நீங்கள் நம்முடைய வின்சென்ட் பாலனும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது வரிசையாக நான் சொன்ன நிறைய சிலுவை இருக்குது. வரிசைக்கு அருகமாக இயேசுவை, உண்மையாகவே நமக்காக மரித்த இயேசுவை அந்த திரு உருவத்தை தொட்டு நாம் முத்தி செய்வோம். இப்போது பாடல். செய்தே சொல், ஏதிலே
அப்படி இந்த வழிபாடுடைய கடைசி நாம் திருவிருந்து வழிபாட்டுக்கு செல்லும். அதற்குரிய முன்னுரை வழிவிடுங்க. நற்கருணையானது இப்போது எடுத்து வரப்படுகிறது. இயேசுவின் கல்வாரி பலி ஈடு இணையற்றது, திரும்பவும் நிகழாதது. இதை வெளிக்காட்டுகின்ற விதத்திலே இன்று எங்கும் திருப்பலி நிறைவேற்றப்படுவதில்லை, திருவிருந்து மட்டும் நடைபெறும். கல்வாரியில் இயேசு பலியான காட்சியை மனக்கண் முன் நிறுத்தி திருவிருந்திலே பங்கெடுக்க நம்மை தயாரிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டாங்களா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைவரும் அமருவோம். இது நற்கருணை திருவிருந்து. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. எனவே இந்த நற்கருணையானது அனைவருக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள், பிற சபைகளைச் சேர்ந்து விருந்திலே பங்கேற்க முன் வர வேண்டாம். நேற்று தினம் அறிவித்தவாறு நிறைய கூட்டம் இருக்கு. இந்த கேட் வரைக்கும் இருக்கீங்க. அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுக்கு தேடி வந்து நற்கருணை கொடுப்பாங்க. வரிசைகரமாக வந்து நற்கருணையை பக்தியோடு பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தயவுசெய்து நம்முடைய வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரிசைகரமாக வந்துவோம். வர இடங்களுக்கு நீங்கள் அங்கேயே இருங்க. அங்கேயே உங்களுக்கு நற்கருணையானது கொடுக்கப்படும். திருவிருந்து பாடல்.
இஸ்லாம் மிக பிரியமானவர்களே, இன்று நாளுடைய வழிபாடு இப்போது கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். மன்றாடுவாகும்போ சொல்லி தந்தை வழக்கமாக ஒவ்வொரு திருப்பலியும் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்து சொல்லுவாங்க. இன்று அது சொல்லப்பட மாட்டாது. அதுக்கு பதிலாக ஒரு கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். வழக்கமாக இந்த நாளில் எல்லோரும் அமைதியாக செல்வார்கள். நம்ம கூட அமைதியாக செல்ல இருக்கிறோம். ஆனால் இங்கு இயேசுடைய தூம்பா இருக்கிறது, மரித்த ஆண்டவருடைய உடல். இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஆகவே இந்த நாள் எப்படி இருக்குன்னா, இந்த கடைசி ஜெபம் ஜெபித்த பிற்பாடு அருள் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் நில்லுங்க, அப்படியெல்லாம் கொஞ்சம். அவை இந்த தூம்பாவை நம்முடைய பிள்ளைகள் எடுத்து செல்வார்கள். எடுத்து மறி கொள்ளுதலாக இருக்குது, எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்து திரும்ப பலிப்பிட சிறுவர்கள், அதை தொடர்ந்து அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள் அதை எடுத்து சென்று நம்ம ஆலயத்தை உள்ள வைப்பாங்க. இப்போ மணி 7 போகுது, 7 ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவள் இன்றைக்கி நிறைய நேரங்களில் காலை இந்த நேற்றில் வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த ஆராதனையிலே அவ்வளவு அழகாக அற்புதமாக நிறைய தயாரிப்போடு குடும்பமாக ஆலயம் முழுவதுமாக இருந்ததே. நீங்கள் வந்து எனக்கு இல்லை, எனக்கு மகிழ்ச்சி. நான் வந்து நீங்கள் ஆண்டவரோடு இருந்தது, என்னோடு ஒரு மணி நேரம் விழித்திருக்க முடியாது கேட்டதுக்கு வந்து பதில் கொடுத்துரு. நிறைய பேர் பல மணி நேரம் இருந்து கூட என்னால் பார்க்க முடிந்தது. இதுதான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நிறைய நேரங்கள் ஆண்டவரோடு இருப்பது வந்து மிகப்பெரிய விஷயம். அவை இந்த நாள் நாம் நிறைவடைய இருக்கிறோம். சொன்ன மாதிரி கடைசி ஜெபம் ஜெபித்து சென்று வாருங்கள் சொல்லப்பட மாட்டாது. கடைசி ஜெபத்துக்கு பதிலாக இன்னொரு ஜெபம் ஜெபித்த பிற்பாடு நம்ம தூம்பாவை எடுத்து செல்வோம். நாளைய தினம், நாளைக்கு வந்து உலகத்தில் சனிக்கிழமை மாசு இருக்கா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. இருக்கா? நாளைக்கு காலையில் மாசு இருக்கா? வச்சுக்கலாமா? இப்படி சரி, ஓகே. உலகம் முழுவதுமே எங்கேயுமே திருப்பலி இல்லை. 365 நாளில் ஒரே ஒரு நாள் தான் திருப்பலி நடைபெறாது. அது வந்து நாளைய தினம், இந்த பெரிய சனி. ஏன்னால் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே நான் சொல்வேன், நம்முடைய ஆலயத்தில் கூட நீங்கள் வந்து நற்கருணை இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம இயேசுடைய மரித்தோடு நாம் வைத்திருப்போம். நாளை கூட காலையில் இருக்கும். நேரம் இருந்தால் நான் சொல்கிறது கொஞ்சம் நேரம் கூட வந்து நீங்கள் மரித்த ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளை இரவு சரியாக 11 மணிக்கு, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா, பாஸ்கா திருவெளிப்பு, புது தண்ணீர் மந்திரித்தல், புது நெருப்பு, இப்படிலாம் நிறைய நிகழ்வுகளை நாம் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்வானது நடைபெறும். உங்களுக்கு தெரியும், பாஸ்கா மெழுகுத்திரி, புது நெருப்பு மந்திரித்து புதிய மெழுகுத்திரியில் நம்ம நெருப்பு அடைப்போம். இயேசு உலகின் ஒளி, நாமும் உலகின் ஒளியாக இருப்போம். எனவே நாளை முடிந்த அளவு அத்தனை பேரும் கரங்களில் இந்த மெழுகுத்திரிகளை பெற்றுக்கொள்வோம். அங்கே கடையில் இருக்கும், வாங்கிக் கொள்ளுங்கள். அனைவரும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, நாம் அனைவரும் ஒளியின் மக்கள் என்றதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த விழா. எனவே தண்ணீரானது 3 இடங்களில் வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம், திருத்தமானது. எனவே அதை கூட நீங்கள் தேவைப்படுவர்கள் தேவையான அளவு எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக நான் சொல்லுவார், நேரத்தோடு சிஸ்டர்ஸ் எங்கே போயிட்டாங்க? சிஸ்டர்ஸ் ஐ டோல்ட் them to stand. ஆகவே நேரத்தோடு கூட நீங்கள் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் வந்து கடைசி ஜெபம் சிரிச்சு முடிச்ச பிற்பாடு இந்த தூம்பாவை நம்ம எடுத்து செல்ல இருக்கிறோம். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நான் பார்த்து இறந்த பிறக்கிற போது அந்த தொட்டியில் போட்டு ஆட்டுவாங்க. நீங்கள் பார்த்துப்பேங்க, கிரேடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த பிற்பாடு இந்த மாதிரி அந்த சவப்பெட்டி நம்ம தமிழில் சொல்வோம். இப்போ தூம்பா அப்படின்னு இயேசுவை வைத்த பிறகு தூம்பா. ஒரு இறப்பு எவ்வளோ பேர்னா அந்த 4 பேர் நம்ம கண்டிப்பாக சேர்த்து வச்சு சொல்கிறார். 4 பேராக இருக்கணுமா, நமக்கு நண்பர்களாவது ஒரு உறவாது, ஏன்னா தூக்குறதுக்காக 4 பேர் நான் சொல்கிறார். ஆகவே இந்த இறப்பு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும். இறந்த பிற்பாடு அந்த கல்லறைக்கு எடுத்து செல்கிற அந்த பூத உடலை எடுத்து செல்கிற காட்சி, இது ஒரு பூத உடல் அல்ல, மாறாக நமக்கு மீட்பு தந்த இயேசுவின் உடல். இந்த உடலை இப்போது நம்ம ஜெபித்த பிற்பாடு நம்ம வந்து ஒரு பாடலை பாடி நம்ம வந்து மௌனமாக மௌன அஞ்சலி செலுத்தணும் இயேசுவுக்கு. கண்டிப்பாக நிறைய நேரங்கள் பார்த்தா பெரிய பேர் தலைவி இறந்த பிற்பாடு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அவர்களுக்கு அஞ்சலி தெளிச்சுவாங்க, தொட்டு முத்தம் கொடுப்பாங்க, மாலை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக தந்தை மிக அழகாக நமக்காக தியாகம் செய்து நமக்காக உயிரை தந்த இயேசுனுடைய இந்த பூத உடலை நாம் எடுத்து செல்கிற போது நம்ம அனைவரும் எழுந்திருப்போம். பாடல் இசைக்கப்படும். அதுக்கு பிற்பாடு நம்ம நற்கருணை வைத்த இடத்துல அங்கே வைப்போம். முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் கூட இருந்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம். நாளை காலை கூட நீங்கள் வாங்க, அங்கே தான் இருக்கும் ஆண்டவருடைய உடல். அன்பு மரித்த ஆண்டவரோடு நம்ம கொஞ்ச நேரம் செலவழிப்போம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மீட்பர் இயேசு நமக்காக மரித்திருக்கின்றார். இது
மிகவும் ஒரு புனிதமான நேரம். ஆகவே நாம் எந்த ஒரு பேச்சுக்கும் இடந்தராமல் அமைதியாக இந்த நிகழ்வு முடிந்த பிறகும் நாம் பங்கேற்ற அனைத்து நிகழ்வுகளையும் மனதில் கொண்டு உருக்கமுடன் நாம் இந்த பவனிலே பங்கேற்போம். அமைதிக்கு இடம் கொடுத்து நாம் நம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்போம். சிலுவையே நமது நம்பிக்கை. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்திருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைபற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடைசி ஜெபம். அமைதியாக கண்களை மூடி அனைவரும் கண்களை கூப்பி, கைகளை கூப்பி, கண்களை மூடி தலை வணங்கி அமைதியாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உமது திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உமக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுடைய இந்த மரித்த உடலை இப்போது நம்முடைய இளையோர்கள் சுமந்து செல்வார்கள். முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து அருள் சகோதரிகள், அதைத் தொடர்ந்து அருள் சகோதரர்கள், அதைத் தொடர்ந்து அருள் தந்தையர்கள் செல்வாங்க. இந்த உருகாதோ நெஞ்சம் நிகழாது இந்த பாடலை பாடுவோம். நீங்கள் அப்படியே இருங்க. அதுக்கு பிற்பாடு உள்ளே சென்ற பிற்பாடு நான் ஆலயத்துக்குள்ள மீண்டுமாக சென்று நம்ம அஞ்சலி செலுத்து மறி கொடுதலாக இருக்குது. தயவுசெய்து யாரும் சத்தம் போடக்கூடாது. அமைதி, நான் சொன்ன அமைதியில் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே போன பிற்பாடு எடுத்து வைப்போம். கொஞ்சம் சேர்லாம் மட்டும் கொஞ்சம் ஓரமாக போடுமாறு உடைய அன்புடன் கேட்டுக்கொள்ளும். நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கி கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே, உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா
ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா